புவனேஸ்வரி மூல மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் த்ரீம் நமஹ். பொருள்: புவனேஸ்வரி தேவியின் பிரபஞ்ச சக்தியையும் தெய்வீக அருளையும் போற்றி வணங்குங்கள். பலன்கள்: இந்த புவனேஸ்வரி மந்திரம் மோட்சத்தை விமோசனம் வழங்குவதன் மூலம் உங்களுக்கு நன்மை அளிக்கிறது. செல்வமும் புகழும் பெற ஸ்ரீ புவனேஸ்வரி மந்திரம் இந்து சம்பிரதாயத்தில் ஸ்ரீ புவனேஸ்வரி அன்னை மிக உயர்ந்த தெய்வமாக போற்றி வழிபடப்படுகிறாள். இவளை வழிபட கல்வி, செல்வம், வீரம் என யாவும் கிட்டும். இவள் ஒரு தெய்வமே. இவளை உபாசிக்க இந்திரனைப் போல் செல்வம் நிறைந்தவராகலாம் என்று ரிக்வேதம் சொல்கிறது. பூர்வ ஜன்ம புண்ணியம் உள்ளவர்களே இவளை உபாசிக்க முடியும். உயர் புகழும் செல்வமும் பெற புவனேஸ்வரி வழிபாடே ஆகச் சிறந்தது. இவளை வழிபடுபவனும் அவன் தலைமுறைகளும் வறுமையை காண மாட்டார்கள் என ஸ்ரீராமனிடம் கூறினார். ராமராஜ்யம் செழிப்புடன் விளங்க ராமரின் புவனேஸ்வரி வழிபாடே காரணம். ஸ்ரீ கிருஷ்ணா பரமாத்மா துவாரகா நகரத்தைப் பெற உதவியதும் இவளை வழிபாட்ட பயனே. எவ்வளவு மோசமான தரித்திரனும் புவனேஸ்வரியை வழிபட செல்வமும் உயர்வும் பெறுவான் என்று சிவபிரானும் கூறுகிறார். நமது பூமியைப் போல் 220 உலகங்கள் இருப்பதாக வேதம் கூறுகிறது. அவை யாவற்றுக்கும் புவனேஸ்வரியே அதிபதி. புவனம் என்றால் ஆண்டம், உலகம் என்றும் ஈஸ்வரி என்றால் காப்பவள் என்றும் பொருள். எனவே இவள் புவனேஸ்வரி எனப்படுகிறாள். இவள் ரிஷிகளாலும் தெய்வங்களாலும் பூஜிக்கப்படுபவள். இந்த மந்திர ஜெபத்தை பௌர்ணமி அன்று தொடங்கவும், மஞ்சள் நிற ஆடை அல்லது மஞ்சள் பட்டுத் துணி உடுத்தி மஞ்சள் துண்டு விரித்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஜெபிக்கவும், நெய் விளக்கேற்றி விளக்கில் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரியை ஆவாகனம் செய்து வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதில் புவனேஸ்வரி யந்திரம் வைத்து அந்த யந்திரத்தை குங்குமம், ரோஜா இதழ்கள் மற்றும் அக்ஷதையால் அர்ச்சித்து 3000 தடவை மந்திரம் சொல்ல வேண்டும். இதைத் தொடர்ந்து 3 நாட்கள் செய்ய மந்திரம் சித்தியாகும். பின்னர் அந்த யந்திரத்தையும் ஜபமாலையையும் ஆற்றில் விட்டுவிட வேண்டும். 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைக்கு இனிப்பு பண்டம், பரிசுப் பொருட்கள் வாங்கிக் கொடுத்து பூஜையை நிறைவு செய்க. இந்த ஜப முறை கலியுகத்தில் விரைவான நிறைவான நல்வாழ்வு தரும் என்று சொல்லப்படுகிறது. மந்திரம்: ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமஹா. கடை, அலுவலகம் இவைகளில் ஹ்ரீம் என்ற மந்திரம் மேலே வரும்படி பெயர் பலகை வைக்க, விசிட்டிங் கார்டிலும் மேலே ஹ்ரீம் என்று வரும்படி அடித்து விநியோகிக்க தொழில் அபிவிருத்தி, ஜன ஆகர்ஷணம், தன ஆகர்ஷணம் உண்டாகும். தொழில் ஸ்தாபனங்கள், வீடு, கடை இவற்றின் வாசலில் மஞ்சளால் ஹ்ரீம் என்று எழுதி அருகில் ஒரு ஸ்வஸ்திக் வரைந்து வைக்க திருஷ்டி, எதிரிகளும் தீய எண்ணம் போன்றவை வேலை செய்யாது. மேலும் அநேக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். இது போக புவனேஸ்வரி மந்திரத்தின் முன்னும் பின்னும் அநேக பீஜங்களைச் சேர்த்து பல காரியங்களுக்கு ஜெபிக்கும் பிரயோக முறைகள் உள்ளன. அவற்றை விளக்கினால் பக்கம் அதிகமாகும். புவனேஸ்வரியை வழிபட விருப்பமுள்ளவர்கள் உபதேசம், தீட்சை பெற்று ஜெபிப்பது சிறப்பு. புவனேஸ்வரி பீஜம் வரையப்பட்ட யந்திரத்திற்கு மல்லிகை மலர்களால் புவனேஸ்வரி பீஜத்துடன் கூடிய சகஸ்ரநாமங்களால் அர்ச்சனை செய்து அவள் பீஜ மந்திரத்தை 108 ஆவர்த்தி ஜெபித்து அந்த யந்திரத்தை இடது கையில் கட்டிக்கொள்ளக்கூடிய தரித்திரம், வறுமை, நோய் இவற்றுடன் எப்போதும் துன்பங்களையே சந்தித்து வருவோரின் துயரங்களும் நீங்கும். வேதம் மந்திர சாஸ்திரத்தில் உள்ள யாரும் எளிதில் வெளியிடாத மறைக்கப்பட்ட பல பயனுள்ள மந்திரங்களை யாவரின் நலம் வேண்டியும் வெளியிடுகிறேன்.